நிர்மலா நிர்மலா வாங்க. இது என்ன பில்லு? இது என்ன பில்லு? இது எது உனக்கு? என் பேக் செக் பண்ணியா? உனக்கு எப்படி கிடைச்சது? அது இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இது என்ன பில்லு? இது இது ஏன் பில் இல்ல, என் ஃப்ரெண்டோட பில்லு. எனக்கு காது குத்தாத. பில்லு உன் பேர்ல இருக்கு, அதுவும் ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட்லாம் வாங்கியிருக்க. மரியாதையா சொல்லு, இது என்ன பில்லு? என்ன நீ குறுக்கு விசாரணை பண்ற? என் ஃப்ரெண்டோட பில் தான் அது. ஏதோ பிரைஸ் ஸ்கீம்னு என் பேரை கொடுத்திருக்கா. இதே பெரிய விஷயமாக்கி நான் தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேக்குற? அப்புறம் ஏன் பதட்டப்படுற? ஏன் டென்ஷன் ஆகுற? நீ தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் போய் சொல்ற? நான் ஒண்ணு போய் சொல்ல. என்ன இது மாதிரி கேள்வி கேட்கிறதுக்கு நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போகாம தேவையில்லாம எதுக்கு என் விஷயத்துல அனாவசியமா தலையிடுற? பாரு, நானாக ஒண்ணு. டேய் டேய், என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லண்ணே, இவ ஹேண்ட்பேக்ல இந்த பில் இருந்துச்சு. ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் வாங்கியிருக்கா. ஆம்பளைங்க போடுற சட்டை என்ன ஏது நான் கேள்வி கேட்க கூடாது? கேட்டதுக்கு தான் இந்த கூச்சல். அம்மா, இது என் ஃப்ரெண்டோட பில்லுமா. அண்ணா ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்துதுமா. என்ன வேணும்னே கேவலப்படுத்துதுமா. ஏமா ஏமாடி என்ன தேவை தேவை அழுகுறியா? என்னடி பாட்டி, விஷயம்? நீயே சொல்லு நியாயத்தை. இவ செய்யறதெல்லாம் சரியா இருக்கா? டேய் வாய மூடுறா, விவஸ்தை கட்டவனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கலவி, ஒரு சின்ன பிரச்சனை தான், நீ போ. அதுவும் சரிதான். ஏண்டா அந்த கிழவி யாரு? என்ன உங்க அம்மா பெத்தவளா? எல்லா விஷயத்தையும் அந்த கிழவிகிட்டே சொல்லிட்டு இருக்க. நம்ம வீட்டு விஷயம் நம்மளோட தான் இருக்கணும், புரியுதா? அட நீ ஏமா அழுதுட்டு இருக்க? அவனுக்கு தான் உன்னை என்னை பார்த்தாலே பிடிக்காதே. இல்லம்மா, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. சரி சரி விடு, சும்மா அழாத. அவன் இது மாதிரிதான் எதையாவது உளறிட்டு இருப்பான், நீ வா. என்னடா இதெல்லாம்? நான் கூட இப்ப வீட்டுல இல்ல. நீ தானே இங்க இருக்கிறவன், நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீ ஏன் நிர்மலாவை சந்தேகப்படுற மாதிரி பேசலாமா? அண்ணே, நான் எதுவும் தப்பா பேசலண்ணே. அவ பேக்ல இந்த பில் இருந்துச்சு, என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அவ தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெருசு பண்ணிட்டா. சரி சரி விடு, இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுரு. இனிமே சண்டை எல்லாம் போட்டுக்காதீங்க.